கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயினுக்கு சைக்கோ புருஷனோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால அவள் ரூமுக்குள்ளே வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அவளால் அதை தாங்கிக்கவே முடியல. இப்போ அந்த வீட்டை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. அப்பன்னு பார்த்து கரெக்டாக அம்மாவுமே கால் பண்ணுறாங்க. உடனே இந்த மாதிரி நேரத்தில் தன்னோட குடும்பத்துக்கிட்ட போகணும்னு தோணுது. ஏன்னா புருஷனோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி இவளால் இந்த வீட்டில் இருக்க முடியும். அதனால கண்ணை தொடச்சிக்கிட்டு கதவு போய் திறந்தா அந்த பையன் ரூம் வாசலே வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவ அப்படியே மிரண்டு போயிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சிடறா. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் இவ பயந்துக்கிட்டே சொல்றா, எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது ஓம்கார், அதனால நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லாம முறைச்சி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் முடிவு எடுத்துட்டா. ஸோ அதனால அப்படியே பயந்துக்கிட்டே அவனை கிராஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. தம்பிக்காரனு வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன நீ பிரச்சனை, உங்கள் 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு, எதுக்காக இப்போ வீட்டை விட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா, இது எனக்கும் என் புருஷனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இது நான் சொன்னாலும் உனக்கு புரியாது, ப்ளீஸ் என் விஷயத்தில் நீ தலையிடாத பியூஸ்ன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி வீட்டை விட்டே போயிட்டா. ஸோ இதை பார்த்துட்டு மாமியாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் இவ இப்படி தான் ஒரு முடிவு எடுப்பான்னு, ஆனால் உனக்கு ஏன்ப்பா அது புரிய மாட்டேங்குது, அவள் உன் கூட ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ அந்த பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான், போகட்டு விடுங்கம்மா, அவள் எப்படி போனாலும் அப்படியே இந்த வீட்டுக்கு திரும்ப வருவா, அதுவும் அவளாவே வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுமே அவன் போட்டு வச்ச அந்த முள்வேலியெல்லாம் தாண்டி ஒரு கூண்டுக்குள்ளேருந்து கிளி எப்படி சுதந்திரமா பறக்குமோ அந்த மாதிரி இப்போ அவன் அந்த வீட்டை விட்டு அந்த தங்க கூண்டை விட்டு பறந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்றதுக்காக போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அங்கேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரே போலீஸ் கூட்டமாக இருக்கு. அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. எதுக்காக என்னோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க, அவரை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவரும் சொல்கிறாரு, அப்பா பேங்கில் தான் வேலை பார்க்குறாரு போல், அவர் அந்த பேங்கில் நிறைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டதாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுக்காக தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் என்னோட அப்பா பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போவுமே நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலாமா, என்னை நம்புமா, அந்த பேங்கில் நான் 15 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது யார் எனக்கு எதிராக இப்படி பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. அவங்களாம் அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னதான் பண்றதுனே தெரியல இவங்களுக்கு. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவருக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட் போல, ஸோ அதனால இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் அப்படியே அதிர்ச்சியில் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. உடனே அங்கே குடும்பம் மொத்தமும் வந்துருச்சு. நம்ம ஹீரோயினி போயிட்டு, அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்து, எதுக்காக இவர் இப்படி கூட்டிகிட்டு வந்து கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அக்கா காரியுமே, நான் ஒரு லாயரு, ஸோ அதனால் யார் என் அப்பாவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், பேப்பரை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் காட்ட முடியாது, நீ லாயர் தானே, கோர்ட்டில் பேசிக்க எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ பார்த்தா அங்கே வந்து ஒரு குரல் கேட்குது, யாரை கேட்டு இவரை நீ அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் இல்லை, நம்ம சர்தார்ஜிங்கிற ஓம்கார் தான் வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஹீரோயினிக்கு தான் அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. அவருமே வந்து, சர்தார்ஜி நீங்களா அப்படின்னு கேட்டா, இவர் எனக்கு அப்பா மாதிரி, அப்படி இருக்கும்போது அவரை நீ எப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம், அப்புறம் உண்மையான குற்றவாளி யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தம்பிக்காரன் வந்து அங்கே மேனேஜரை எழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பேங்கோட மேனேஜரு. ஆக்சுவலி அவர் தான் வந்து தப்பு பண்ணியிருப்பார் போல். ஸோ அதனால் நான் தான் பணத்தை திருநேன், நான் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உன் மேலே பழிய போட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவரை தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டாச்சு. இவரை ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவர் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலப்பா, நீ மட்டும் வந்து சரியான நேரத்தில் வந்து எனக்கு உதவி செய்யலை அப்படின்னா என்னோட மான மரியாதை எல்லாமே போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் ரிட்டையர்மெண்ட் வரை ஆக போகிறேன். இந்த மாதிரி நேரத்தில் நான் அரெஸ்ட் ஆகி என்னோட மானம் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் செத்தே போயிருப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு எப்படி கைமாறு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு அவங்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அவனுமே சொல்கிறான், எதுக்காகப்பா நீங்கள் என்கிட்ட நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்களை என்னோட சொந்த அப்பா மாதிரி தான் பார்க்குறேன், உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிள்ளை இருந்தால் அவங்களை இப்படி விட்டுருப்பானா, ஸோ ஒரு பிள்ளையா நான் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படிலாம் பேசுவோம் அவருக்கு இவன் மேலே ரொம்ப மரியாதை கூடிருச்சு. ஸோ அதனால் மயூரா, நாங்களே பார்த்துருந்தா கூட உனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருக்க முடியாதுமா, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற அம்மா பாட்டி எல்லாருமே சொல்லுவாங்க நீ ரொம்ப பாக்கியசாலி, இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைங்கிறது நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே நீ ரொம்ப லக்கியான பொண்ணுதாம்மா, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் பேசுவோம் அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஏன்னா புருஷங்காரனை பற்றி உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தா இவங்க என்னடா ஆனால் இந்த மாதிரி ஒரு புருஷன் உனக்கு கிடச்சிருமா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் கிளம்பி அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டான் போல். வழக்கம் போல் இவன் சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினி வேறு வழியே இல்லாமல் திரும்ப அந்த வீட்டு
வீட்டுக்குள்ள அந்த கூண்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் பூஜை பண்ணுறத பார்த்துட்டு இவளும் அவன்கிட்ட போயிட்டு ஆர்த்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. ஸோ இதை மாமியாரோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு என் பையன்னா சும்மா அவன் சொன்ன மாதிரியே பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா, அதுவும் அவளாவே வந்துட்டா, இந்த மாதிரி நீ இவன் கூட சேர்ந்துருக்கிறதா உனக்கு நல்லது மயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவும் அங்கேருந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவனும் ஆர்த்தியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போக போனா அப்போ இவளும் வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்காகனா அப்பாவை வந்து காப்பாற்றினா இல்லையா, ஸோ அதனால் இட்ஸ் ஓகே மயிரா, அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்லை எனக்கும் தான் அப்பா, அதனால் நீ இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போனால் அப்போ ஒரு கொஸ்டினை கேட்குறா. எதுக்காக நீங்கள் என்னோட அழகை மட்டும் நேசிக்கிறீங்க, என்னோட இந்த அழகான மனசு பிடிச்சி போய் தான் என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்சது தப்புன்னு நீங்கள் புரிய வச்சுட்டீங்க. எதுக்காக என்னோட அழகை இந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க, அழகு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், ஆனால் என்னோட நல்ல மனசு எப்போதும் உங்கள் கூட தானே இருக்க போகுது, அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, நீங்கள் அழகை மட்டும் நேசிக்கிறது ரொம்ப தப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னால் அவனோ டக்குன்னு எதுவுமே பதில் சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டு நெருப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு தன்னோட கைக்கிட்ட வச்சு அப்படியே பற்ற வச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட கையில் வந்து சுட போகுது. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி அதை தட்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓம்கார், உங்களோட கையில் சுட்டுற போகுது அப்படின்னு சொன்னால், சுட்டா என்ன, இது சாதாரண தோல் தானே, இதில் காயம் படுறதுனால எனக்கு என்ன ஆகிட போகுது, ஆனாலும் நீ பதறல, இதே பதட்டம் தான் எனக்கும், உன்னோட இந்த அழகான உடம்புல எந்த ஒரு காயமோ எந்த ஒரு கரையும் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ இதுக்கு இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ இந்த தடவை டேரெக்டாகவே சொல்லிடுறான், இங்கே பாரு மயிரா, எனக்கு உன்னோட அழகு தான் முக்கியம், அதை நீ எந்த அளவுக்கு பாதுகாக்கிறியோ அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது, நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம், இல்லைனா வாழ்க்கை இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, அதை நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு அங்கே இருந்து போயிடுறான். ஸோ இப்படி மூஞ்சிக்கு நேராக என்னோட குணம் இது தான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவளால் என்ன பண்ண முடியும் பாவம். ஸோ அதனால் அமைதியாக அவன் கூட அவன் சொன்ன மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழலாமோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாலாம் என்னன்னு தெரில. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காத்தாலே பார்த்தா மாமியார் ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து. அப்போ இவ ரொம்ப பரபரப்பாக இருக்கா, ஏன்னா இன்றைக்கி வந்து இவ எக்ஸாம் எழுதிருப்பா போல், டாக்டர் எக்ஸாம், அதுக்கு வந்து இன்றைக்கி தான் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதுக்காக காலேஜ் போகணும், ரிசல்ட்டை பார்க்கணும். ஓம்கார் எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா, அவனை காணோம். அம்மா கிட்ட கேட்டால் அம்மாக்காரவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் போல். அந்த அம்மாவோ நீயாம்மா இவ்வளோ பதட்டமாக இருக்கிற, ரிசல்ட்டு தானே அதெல்லாம் பார்த்துக்கலாம், வா வந்து உட்காரு, உனக்காக நான் பார்லர்லேருந்து பியூட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கேன், அங்கே பாரு அப்படின்னு சொன்னதும் அங்கே ரெண்டு பொண்ணுங்க மிஷின்லாம் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதில் அவளுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, இருந்தாலும் மாமியார் தான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஓம்காரமே வந்துட்டான். உடனே இவ போயிட்டு சந்தோஷப்பட்டு அவனை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எங்கே போனீங்க ஓம்கார், நான் உங்களை காலையிலேருந்து வீடு ஃபுல்லாக தேடிட்டே இருக்கேன், சரி வாங்க காலேஜ்க்கு போகலாம், ரிசல்ட் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, வெயிட், நீ எதுக்காக இவ்வளோ பதட்டமாகிற, ரிலாக்ஸாக இரு, காலேஜில் போயிட்டு ரிசல்ட் பார்க்கணும் அவ்வளோதானே, நீ போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் ஏற்கனவே தம்பி அனுப்பிச்சி வச்சிட்டேன், அவன் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ போய் அங்கே உட்காந்து உன்னோட அழகை மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். ஸோ அதனால் இவளுக்கு விருப்பமே இல்லாட்டியும் புருஷங்காரன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு அங்கே உட்காந்து அந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதை தூரத்துலேருந்து புருஷங்காரனும் பார்த்துட்டு உனக்கு இதுதான் முக்கியம், உன்னோட அழகை பார்த்துக்கிட்டா போதும், டாக்டராக என்னத்தை கிழிக்க போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக தம்பிக்காரன் அங்கேருந்து ஓடி வந்துட்டான், ரிசல்ட் பார்த்துட்டு வந்துட்டான் போல். உடனே இவ போயிட்டு ஆர்வத்தோட அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு பியூஸ், ரிசல்ட் பார்த்துட்டு வந்துட்டியா, நான் பாஸ் ஆகிட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ ரிசல்ட் என்னவா வந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.